நேற்றைக்கு அமித்ஷா மதுரை வருகை தந்திருக்கிறார். கூட்டணி பேரங்கள் அது தொடர்பான வேலைகள் எதுவும் செல்ஃப் எடுக்கலைனால வழக்கம் போல ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு சென்றிருக்கிறார். அதுபோக அதுக்கு முன்னாடியே அவங்க ட்ரை பண்ணாங்க, குருமூர்த்தி எல்லாம் அனுப்பி ராமதாஸ் வீட்டுக்கெல்லாம் அனுப்பி பேசினார்கள். அதுக்கப்புறம் அவர் பல்லு வலிக்குதுன்னு அதுக்கு ஒரு டாக்டர் பார்க்குறேன், கண்ணு வலிக்குதுன்னு இன்னொரு டாக்டர் பார்க்குறேன், சென்னையில் தான் சுற்றிட்டு இருக்காருன்னு வைங்க. அது எதுவும் நடக்கல. நஷ்டமாக தாங்க இருக்குது. டாக்டர் வெளில போயிருக்காருன்றாங்க ஒரு ஆஸ்பத்திரியில். பிரேமலதாவும் ராஜ்யசபா எப்போ கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி மற்றதை பேசிக்கலான்னு அந்த அம்மாவும் கலந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு அதிமுக பாஜக கூட்டணி தான் அப்படிங்கிற இடத்துல அந்த பொதுக்கூட்டத்தில் அது வைத்து மட்டுமே பேசிட்டு போயிருக்கார். தினத் மலரில் இன்றைக்கு தலைப்பு செய்தி கூட்டணி ஆட்சி உறுதி அப்படின்னு அறச்சொல்லாவே சொல்கிறானுங்களேன்னு எடப்பாடி வேற வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு இருப்பாருன்னு வைங்க. அப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக பயங்கரவாதிகளை வீடு தேடி அடித்துள்ளார் மோடி. பயங்கரவாதிகள்லாம் வீட்டில் உட்காந்து ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கான், அவர் வீடு தேடி அடித்து இருக்கிறார். இது மாதிரி ஏன்டா 5 பிளைட்டை காணாமன்னு சிங்கப்பூர்ல போய் பேட்டி கொடுக்குறீங்க? இது மாதிரி இதுக்கு முன்னாடி யாருமே அடிச்சது இல்லை, மோடி தான் இப்படி அடிச்சிருக்காரு. ஆகவே காத்தவராயனுக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு பேசிட்டு டெல்லியை போல பாஜக ஆட்சி தமிழ்நாட்டிலும் அமைப்போம், பல மாநிலங்களில் நடந்ததுதான் இங்கேயும் நடக்க போகிறது, கூட்டணி ஆட்சி உறுதி அப்படின்னு பேசியிருக்கிறார். அடிமைகள் நேற்றிலிருந்தே கதற தொடங்கிட்டாரு. அங்கே ஆல்ரெடி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. பிஜேபிக்குள்ளேயே பிஜேபி அடமானம் வைக்கிறார்கள், அண்ணாமலை இருந்திருந்தா இந்த அட்டுழியம்லாம் நடக்காதுன்னு அவங்க வார் ரூம் ஒரு சவுண்டு. இந்த பக்கம் நயினார் தான் தலைவராக போட்டாச்சுல, மூடிக்கிட்டு இருங்கடா அண்ணாமலை ஆர்மி எல்லாம்னு ஏடிஎம்கே சைட்ல இருந்து ஒரு சண்டை. இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. இவர்களுக்கு இப்போது என்ன பிரச்சனைனா, அதிமுக தொண்டர்கள் அல்லது இணையத்தில் உழவுபவர்களுக்கு இந்த கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா தொடர்ச்சியாக பேசி வருவது எவ்வளவு எரிச்சல் ஊட்டினாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலேயே அதுல ஏதாவது வருத்தம் இருக்கான்னா எனக்கு அப்படி இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா உண்மையில் கூட்டணி ஆட்சி என்பதில் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் அவர் ஏற்கனவே நடத்திய 4 ஆண்டு ஆட்சியே நேரடியான பாஜக ஆட்சி தான். பிஜேபி ஸ்பான்சர்டு பை பிஜேபி, பவர்டு பை பிஜேபி அப்படின்னு சொல்லி அது மாதிரியான ஒரு ஆட்சி தான் அது. எடப்பாடியுடைய பிரச்சனை அதை ஏன் வெளிப்படையா சொல்றீங்க? அதுவும் இப்பவே சொல்லி என்னை என்னுடைய கட்சிக்காரர்கள் முன்பும் மக்கள் முன்பும் மானங்கெட்டவனாக காட்டுகிறீர்கள், வெளிச்சம் போட்டு காட்டுகிறீர்கள் தான் அவருடைய பிரச்சனை. இதை பேச வேண்டிய அவசியமே இல்லையே. முதல்ல வாங்கணும் கட்டணுங்கிற மாதிரி இந்த கூட்டணி ஜெயிச்சா நடக்க வேண்டியதை அதுக்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையை எதுக்கு பேசி, இது கடைசியில் எலெக்ஷனில் தோத்ததுக்கு பிறகு எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட்டணி ஆட்சிக்கு மண்டி போட்டவர் எடப்பாடி பழனிசாமின்னு காலத்துக்கும் அந்த பேர் நிற்குமே. நீங்க உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தால் 4 ஆண்டு நான் ஆட்சியில் இருந்த போது நீங்க என்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் அப்பவும் செய்யுங்க. உங்களுக்கு தான் எல்லாத்தையும் நான் திறந்து விட தயாராக இருக்கிறேனே, எதற்காக நீங்க தேர்தலுக்கு முன்பே இதை தொடர்ந்து பேசி அதிமுகவை வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மண்டி போட வைத்து விட்டேன், என்னுடைய அதிகார வெறிக்காக இப்படி தாரை வார்த்து விட்டேன்கிற கெட்ட பேரை எனக்கு உருவாக்கி தர்றீங்க அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை. அவருக்கு கூட்டணி ஆட்சியில ஜெயிச்சா கூட்டணி ஆட்சியில மொத்த ஆட்சியுமே நீங்க வச்சுக்குங்க, எனக்கு தொந்தரவு இல்லாம இருந்தா போதும், பழையபடி எனக்கு என் சம்பந்திக்கும் கான்ட்ராக்ட் வந்துட்டு இருந்தா போதுங்கிற லெவல்ல தான் அவருடைய முடிவு இருக்கு. இங்கு பிரச்சனையை உருவாக்குவது கட்சியுடைய நிர்வாகிகள், கட்சியுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் இப்ப இந்த கேள்வியை கேட்கிறார்களே, நீ தான் சொல்லிட்டே இருக்க கோபாலகிருஷ்ணன் அவனை சப்பானி தான்டா கூப்பிடுறான் அப்படிங்கிற பெயர் அவருக்கு எரிச்சல் ஊட்டுகிறது. இன்னைக்கும் அதை தினமலர்லாம் தலைப்பு செய்தியா போடும்போது அவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் தான். இதை என்னவா அவங்க டீல் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கணும். இதுல எடப்பாடி அமித்ஷா வரான்னு தெரியுமோ, அந்த பக்கம் சேலம் பக்கத்தில் இருந்தால் கூட மதுரையிலேருந்து 100-200 கிலோமீட்டர் தான் காதை பிடிச்சி கூட்டி போயிடுவான்னு சென்னை பக்கம் கல்யாணமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அலெக்சாண்டர் மகனுக்கு கல்யாணம் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கமே சுற்றிட்டு இருக்காரு. ஒரு 500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தால் நம்ம தப்பிக்க முடியும். இல்லை திரும்ப மேடையில் கொண்டு போய் உட்கார வச்சு அங்கேயும் கூட்டணி ஆச்சு சொல்ல விட்டுருவாங்களோ என்னமோ அப்படின்னு. இல்லை, அமித்ஷா வர்றாருன்னா கூட்டணி தொடர்பாக தான் பேச போகிறாங்க. தமிழ்நாட்டில் தங்களுடைய கூட்டணி வெற்றி பெறப்போகுதுன்னு தான் பேச போகிறாங்க. அந்த இடத்தில் மேடை ஏறி அமித்ஷாவோடு கரம் பற்றி கை தூக்கி ஜெயகோஷம் எழுப்ப வேண்டாமா? இவர் ஏன் இப்படி கண்ணில் சிக்காம போலீஸை கண்ட கள்ளநாட்டம் எஸ்கே போயிட்டு சுற்றிட்டு இருக்காரு. வழக்கமா அவரிடம் ஒரு டைம் கிடைக்காதா, 2 நிமிஷம் பார்க்க முடியாதா? ஏர்போர்ட்டுடைய தனி அறையில போய் காத்திருந்து 2 மணி நேரம்லாம் 3 மணி நேரம்லாம் காத்திருந்து இவரு பன்னீர்லாம் சந்திச்ச காலம்லாம் இருக்குல்ல. இன்றைக்கு கூட்டணியே உறுதியாகிவிட்ட பிறகு எதற்காக மதுரை ஆதீனம்லாம் போய் பார்த்து புத்தகம் கொடுத்து வாழ்த்து பெற்று வர்றாரு. நீங்க ஏன் போகலைன்னா காரணம் இதுதான். அமித்ஷா தனி இளம் கேட்டு வர்றாரு. மதுரை ஆதீனம் மேடையில் நிற்க வைத்து கூட்டணி ஆட்சி என்று சொல்லிவிட்டால் மீண்டும் இப்பவும் பல்ல காட்டிட்டு இருக்கியா அப்படின்னு தொண்டர்கள் கேட்டு விடுவார்கள்.
அப்படிங்கிறதான் அவருடைய பிரச்சனை. இதுல தினகரன் வெர்ஷன் ஒண்ணு இருக்கு. தினகரன் என்ன சொல்லுதுன்னா, இவருடைய வருகையை வந்து ராமதாஸை வந்து மேடையில் ஏத்துறதுதான், ஏத்தி வந்து பாமகவுடன் கூட்டணி அப்படின்னு இந்த அறிவிப்பை வச்சு வெளியில வச்சு ஒரு மெகா கூட்டணியாக காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய வருகை இருந்தது. கடைசியில் அது ஃபெயிலியர் ஆகி போயிடுச்சு, வெக்ஸாகி தான் போறாரு அமித்ஷா அப்படின்னு சொல்லி அது தினகரனுடைய வெர்ஷன். தினகரன் எங்களுடைய கூட்டணியில தான் எடப்பாடி வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்னு அவர் ஒரு குண்டை போட அவரையும் பிடிச்ச ஒரு பக்கம் கடிச்சிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்தில் தான் அவருடைய கூட்டணி இருக்கிறது. திருமாவளவன் அதை கரெக்டா சொல்லியிருக்காரு. திமுக ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது, அதற்கு எதிரான ஒரு கூட்டணி அமைக்க முயற்சி நடந்து கொண்டிருக்கிறதே தவிர அது நடக்கவில்லை. இப்போ இந்த நிமிடம் வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஜெல்லாகவில்லை. அது கூட்டணின்னு அதை கருத முடியாது அப்படிங்கிறார். உண்மையிலேயே இவர்கள் இப்படித்தான் இருக்காங்க. அமித்ஷாவுடன் இவர் மேடை ஏற தயங்குகிறார், பயப்படுகிறார், மெட்ராஸ்ல சென்னையில சுத்திக்கிட்டு இருக்காருன்னா அதுக்கான சிம்பிளான காரணம் தான். கூட்டணி ஆட்சின்னு அவர் மறுபடியும் மேடையில பேசிட்டாரு. பேசுற இடத்தில் எடப்பாடி பழனிசாமியும் இருந்தால் சிரிக்காமலும் இருக்க முடியாது. அவருடைய வாய் அமைப்பு அப்படி. சிரிச்சா அதற்கு காரணம் கற்பிப்பார்கள். இந்த மாதிரியான சங்கடத்துல அவரு எஸ்கேப் ஆயிட்டார். இது ஒரு பக்கம். மறுபக்கம் ஐடிசி ஹோட்டலை பார்த்தா விட்டத்தை பார்த்து உட்கார்ந்தாரு. இல்ல நேரம்டாடே அப்படிங்கிற மாதிரி. அண்ணாமலை இதுல வந்து ரொம்ப நாள் கழித்து சைக்கிள் ஓட்டினாப்புல அரசியலே எனக்கு போர் அடிக்குதுங்க, ஆட்டுப்புழுக்க பொறுக்கிறதாங்க எனக்கு ஒத்து வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் சாணக்கியா அந்த சேனலுக்கு போய் ஒரு பேட்டியை கொடுத்தாப்புல, சைக்கிள் ஓட்டி அது ஒரு மானம் கட்டாப்புல. இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த மேடையில் வந்து உட்கார்றாப். வந்து உட்காரும் போது அதற்கு கொடுக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இதுவரைக்கும் அமித்ஷாவுக்கு அண்ணாமலை மேலு காண்ட் இருக்கா? ஏன்னா அந்த ஜூனியர் விகடன்லாம் எழுதியிருந்தாங்க, அண்ணாமலை இப்படி அம்போன்னு விட்டுட்டீங்களே, அந்த சின்ன பசங்கள்லாம் அண்ணாமலையை பார்த்து தான் நிறைய பேர் வார் ரூம்னு பயங்கர ஆக்டிவாக இருக்கானுங்க, அவங்கெல்லாம் மனசு சோர்ந்து போய் இருக்கானுங்கன்னு அமித்ஷாவிடம் ஒரு தமிழ்நாடு மாநில தலைவர் சொன்னபோது, யார் அந்த 2000 கோடி ரூபாய் திருடனா, என்னமோ குரோர் சோராய் எப்படின்னு ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி கேட்டதாக சொன்ன அமித்ஷாவுக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு கோபம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா நேற்றைக்கு அண்ணாமலை ஆள் கூட்டிட்டு வந்து வச்சு பண்ண கூத்த எல்லாம் பார்க்கும்போது இதுக்கே உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு அமித்ஷா மேடையில் பேசும்போது வரிசையா ஒவ்வொருத்தர் பேரா சொல்லிட்டு வர்றார். அதுல அண்ணாமலை பேரை சொல்லும் போது அந்த கரகோஷம் ஆர்ப்பாட்டம் ஆரவாரம்லாம் அடங்குறதுக்கே ஒரு நிமிடம் ஆகக்கூடிய அந்த வீடியோக்களை எடுத்து இந்த அண்ணாமலை அதை எடிட்டடோ உண்மையோ, ஆனா அதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அவர் பேரை சொல்லுகிறார், கீழே வந்து அத்தனை பேரும் துண்டை தூக்கி தாய்மாமன் ஜீசம் வந்து வாராண்டின்னு கிழக்கு மேல போவாங்கல்ல, அப்ப சுத்துற மாதிரி சுத்துறாங்க. இது வந்து நூதனமா இருக்குன்னு ஒரு பக்கம். ஆனா இது மாதிரி சுத்துறத என் பேர் சொன்னப்பயோ அல்லது நான் பேச வந்தப்பயோ இல்லடா நீங்க சுத்தி இருக்கணும். கடைக்கு ஓனர் நானு, டீ மாஸ்டரை பார்த்து சுத்துறீங்களா அப்படின்னு அமித்ஷாவுக்கு கோவம் வந்திருக்குன்னு வைங்க. இதெல்லாம் தெளிவா திட்டமிட்டு அண்ணாமலை செய்யறாப்ல. இன்னொன்னு அவர் அண்ணாமலையுடைய ஆதரவு ஐடிகள்லாம் வந்து இப்ப அண்ணாமலை பவர் என்னன்னு அந்த சண்டாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வேற ஒரு மிரட்டலை போடுறாங்க. சரி, அது ஒரு பக்கம் நடக்கட்டும். இன்றைக்கு கடந்த ஒரு சில வாரங்களாகவே ஊடகங்களில் ஸ்பெகுலேஷன் வந்தபடி அருண்ராஜ் ஐஆர்எஸ் என்கிற வருமான வரித்துறை அதிகாரி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிரசிடென்ட்டும் அதற்கு ஒப்புதல் கொடுத்து வெளியே வந்திருந்தார். இவர் தாவேகாவில் சேரப்போகிறார் அப்படின்னு கருத்துக்கள்லாம் வந்துருந்துச்சு. இன்றைக்கு அபிஷியலாக அறிவித்து விட்டார்கள். யார் இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ்? வழக்கமா கலெக்டரா இருக்கவங்க, மக்களோடு நேரடியாக பயணித்த அரசு அதிகாரிகள் பல பேருக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே பழக்கமாகி அரசியல் வர்ற ஆசையெல்லாம் வரும். அதெல்லாம் கூட கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம். ஜெயலலிதா எல்லாம் தனக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்த ஐபிஎஸ் அதிகாரிகளை எல்லாம் அரசியலுக்குள்ளே இழுத்துட்டு கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்குறதெல்லாம் கூட பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு வருமான வரித்துறை அதிகாரிக்கு அரசியல் ஆசை, அதுவும் புதிதாக ஒரு சினிமா நடிகர் தொடங்கி இருக்கக்கூடிய கட்சியில் இணைந்து மக்கள் சேவை செய்யணும் அப்படிங்கிற ஆசை எங்கிருந்து வருது அப்படிங்கிறது பேசுபொருளாக இருக்கு. இன்றைக்கு அவர் கட்சியில் சேர்ந்து விட்டு பிரஸ்ஸை முதல்ல பார்க்குறார். பார்த்த பிரஸ் மீட்டிலேயே கேள்வியிலேயே கிளம்பிட்டார். கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, வருமான வரித்துறை ரெய்டு ஒன்று மாஸ்டர் படம் அந்த ஷூட்டிங் நடந்த சமயத்தில் விஜய் மீது நடத்தப்பட்டதே, அந்த டீமுக்கு நீங்கள் தலைமை தாங்கினீர்களா அப்படின்னு பிரஸ் கேட்குது. கேள்வி அருண்ராஜுக்கு. அவர் எந்த பதிலையும் சொல்லுவதற்கு முன்பு அவருக்கு பின்னால் நின்று கொண்டு இருக்கக்கூடிய வருமான வரித்துறை ரெய்டில் எல்லாம் மிகுந்த அனுபவம் பெற்றவரான ஆதவ் அர்ஜுனா அது தவறான தகவல் அப்படிங்கிற 2 மாசத்துக்கு முன்னாடி கூட அவர் வீட்டில் ஈடி நடந்துச்சு.
அவர் சொல்லி முடிக்கிறப்ப அதே வார்த்தையை தான் வாங்கி கொண்டு அது தவறான அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு சிரித்தபடியே 2 பேரும் கேட்டை திறந்து உள்ளுக்குள்ள ஓடிடுறாங்க. வருமான வரித்துறை அதிகாரியா ஒரு சோதனையில ஈடுபட்டீங்க. விஜய் அவர்கள் வீட்டில் ரெய்டு நடக்கும்போது கூட அந்த சோதனையில ஈடுபட்டாங்க. இல்ல நான் இதற்கு பதில் என்ன? கேட்கப்பட்ட கேள்வி சிம்பிளானது. மாஸ்டர் படம் சமயத்துல ரெய்டு நடத்தினாங்க. ரெய்டு நடத்தியதற்கு உங்களுடைய பங்கு இருக்கிறதா? அந்த குழுவில் நீங்கள் இருந்தீர்களா? அதற்கு தலைமை தாங்கினீர்களானா ஆமா இல்ல அப்படிங்கறது பதிலா சொல்றத கூட தானா சொல்லாம ஆதவர்ஜுனா சொல்றத வாங்கி சொல்றார். அது ஒரு பக்கம். இந்த ரெய்டுக்கு இவர்தான் காரணமா, இவர் நடத்திய ரெய்டிலிருந்து எப்படி அவர்களுக்குள் நட்பு துளிர்த்ததுங்கிறத பத்தி எல்லாம் பிரிண்ட்ல ஒரு விளக்க கட்டுரை போட்டிருக்கிறார்கள். அந்த கட்டுரைக்கும் அவர்கள் சோர்ஸ்னு சொல்லுவது தாவேகாவில் உள்ள சோர்ஸ், இன்சைடர். அந்த இன்சைடர் வேற யாரா இருக்க முடியும்னு நமக்கு தெரியும் வைங்க. ஆங்கில நியூஸ் வெப்சைட்டுக்கு புதிதாக வரக்கூடிய ஒரு நபரை பற்றிய இப்படியான தகவலை தாவேகாவுக்குள்ளிருந்து சொல்லுகிறார்கள்னா அங்க மறிக்கொழுந்து சென்ட் அடிக்கும்னு வைங்க. ஏன்னா புஷியானது சந்தேகப்பட முடியாது. ஏன்னா அவர் இப்படி ஒரு வெப்சைட் இருக்கிறதே தெரியுமா தெரியலையானுங்க தெரியல பாவம். புஷி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் அவர் மேடைகளில் ஏறி பேசுவது என்னன்னா, போஸ்டருக்கு பால் ஊத்தும் போது பொழந்துட்டு விழுந்த கைகால் உடைந்தவர்களுக்கு தான் இந்த கட்சியில் பதவி அப்படிங்கிறத ஒரு தொடர்ச்சியா சொல்லிட்டு வர. ஆனா இன்றைக்கு சேர்த்திருக்கக்கூடிய ஆட்களுடைய லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து ரிட்டையர்ட் ஆனவர் அல்லது கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டவர், திமுகவில் 96 எம்எல்ஏவாக இருந்து ஏடிஎம்கே போயிட்டாங்க 2014 அப்படியானவர். இவர் கோட் பண்ணி அந்தம்மா ஏடிஎம்கேல இருந்து பிஜேபி போயிட்டு பிஜேபில இருந்து இங்க வருது. அதை பாஜக வரவர் இல்லை அதிமுக எம்எல்ஏன்னு போடல. ஏடிஎம்கேக்கு 96 ஜெயிச்சுட்டு ஏடிஎம்கேக்கு 2014 போன ஒரு நபர் அங்கேருந்து இங்கே வரும்போது திமுக எம்எல்ஏ அப்படின்னு கோட் பண்ணுறாரு. அதற்கடுத்து இந்த ஐஆர்எஸ் அதிகாரி, இன்னொன்று டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் போல இருக்கு. இப்படியான இவர்கள் எல்லாம் விஜயுடைய சுறா படத்துடைய கட் அவுட்டுக்கு மாலை போட்டார்களா, பால் ஊத்தினார்களா, இது போன்ற ஏதாவது ஒரு மக்கள் பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்களா, என்ன காரணத்தால் வந்தவுடன் இவர்களுக்கெல்லாம் மாலை மரியாதையுடன் பொறுப்பு வழங்கப்படுகிறதுங்கிற அந்த கட்சியுடைய தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் யோசிச்சுக்கிட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று ஜேபிஆருடைய மருமகன், அவரு ஒரு கல்வி தந்தையாக இருக்கிறாரா, அவரையும் கட்சிக்குள்ள சேர்த்திருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. இந்த ஐடி ரெய்டுக்கும் அருண்ராஜுடைய விஜயுடனான பழக்கத்துக்கும் நாம லாஜிக்கலா மட்டும்தான் இது பண்ண முடியும். ஆமான்னு எவனும் ஒத்துக்க போறது கிடையாது, இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன், 2020 அந்த வருமான வரி சோதனைக்கு பிறகு என்ன நடவடிக்கை இருந்தது? வேற ஏதாவது மேல் நடவடிக்கை இருந்ததா? ஒரு ரெய்டு நடத்துனீங்க, பிரபலமான நடிகர், தமிழ்நாட்டில் அவரே கிளைம் செய்து கொள்வதை போல உச்ச நட்சத்திரம், கேரியரின் உச்சத்தில் 1000 கோடி ரூபாய் மார்க்கெட்டை விட்டு மக்கள் சேவையாற்ற வருகிறேன்னு சொல்றார். அப்ப அந்த 1000 கோடி ரூபாய் பிசினஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரபல நடிகருக்கு ரெய்டு விடப்படுகிறது. இந்த ரெய்டை என்னவாக அணுக ஒரு பணக்கார மனம் விரும்பும். ரெய்டு வந்துட்டு போயிட்டாங்க. இதை எப்படி சரி பண்றதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்ததுல ஒரு ஆபீசர் தமிழ்நாடுக்காரர் தான், பீகார்ல இருக்காரு, தமிழ்நாட்டுக்காரர் தான். இவரை பிடிச்சிங்கன்னா வழி என்னன்னு சொல்லுவாரு. இது ரொம்ப நார்மல். இது போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டா கூட நம்ம தெருவில் தான் அந்த ரைட்டர் இருக்காரு, நீ போய் அவரை பாரு அப்படின்னு சொல்றது ஒரு நார்மலான நடைமுறைன்னு வைங்க. இது மாதிரியான ஒரு நடிகருக்கும் அப்படியான இதுதான். இந்த அடிப்படையில் தான் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ரெய்டு நடந்தாச்சு. நடந்த பிறகு இங்கு என்னென்ன நடந்தது, இவரை அந்த வழக்கிலிருந்து காப்பாற்றுவதற்கு உதவி செய்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா அதற்கு மேல் அந்த வழக்கை நீர்த்து போயிருச்சு. அதற்கு எந்த மேல் நடவடிக்கையும் இல்லைன்னா விஜய் அதை சரி கட்டி விட்டாருங்கிறது தான் அதனுடைய பொருள். முடிந்ததா? விஜய் அப்போது வெறும் நடிகர். விஜய் நடிகராக இருந்து கட்சி ஆரம்பித்து 1 வருடம் ஆகும் வரைக்கும் கூட இவர் உதவி மட்டுமே செய்து கொண்டிருந்திருக்கிறார். அதாவது தேர்தல் ஆணைய பதிவு தொடங்கி இவருக்கான விஜய்க்கான ஒய்பிரிவு பாதுகாப்பு வரை பல்வேறு உதவிகளை டெல்லி மட்டத்தில் செய்து கொடுத்திருக்கிறார். அதற்கு அவருக்கு என்ன அங்க கனெக்ஷன் இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க வேண்டிய ஒன்று. ஒரு அரசு அதிகாரியாக, ஐஆர்எஸ் அதிகாரியாக, வருமான வரித்துறை அதிகாரியாக பணி செய்து கொண்டே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு புதிய கட்சிக்கு ஆலோசகராக வேலை செய்வது அப்படிங்கிறது என்ன அடிப்படையில் நடக்குதுங்கிற கேள்வி வந்த பிறகுதான் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நேரடியாக சேர்ந்து விட. நல்லா கவனிச்சுங்க, அவர் வெறும் பணக்கார நடிகராக இருந்த வரைக்கும்
கையில காசு வாயில தோசைங்கிற அடிப்படையில உதவி மட்டுமே செய்து கொண்டிருந்திருக்கிறார். எந்த ஒரு அலுவலரும், இவருடைய கேடரில் இருக்கக்கூடிய அலுவலரும் மாசம் மாசம் ஒரு சினிமா நடிகன் சம்பளம் தருவான்னு இருக்கக்கூடிய வேலை IRS பதவியை கஷ்டப்பட்டு 14 மணி நேரம் 5 மணி நேரம் படிச்சு எழுதி இவர் மருத்துவர் அடிப்படையில மருத்துவராக இருந்து அதற்கு பிறகு UPSC கிளியர் பண்ணி அந்த பணிக்கு போயிருக்கார். அதை விட்டு வருவதற்கு லாஜிக் இல்லை. ஆனால் அதை விட்டு வருவதற்கான தேவையும் அந்த மனநிலையும் எப்ப வரும்னா, இப்ப இவர் வெறும் நடிகர் இல்லை, இவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். இந்த கட்சியில் பொறுப்பு, அதாவது இப்ப என்ன கொடுத்திருக்காங்க, கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்திருக்காரு. இந்த பதவி தன்னுடைய ஃபியூச்சரை பாதுகாக்கும். இவர் இருக்கிறாரோ இந்த கட்சி இருக்கிறதோ அது ரெண்டாவது. என்றைக்கு இருந்தாலும் இது இப்ப அண்ணாமலை 4 வருஷம் மாநில தலைவரா வச்சிருந்தாங்க, நாளைக்கு விரட்டி விட்டாங்கன்னாலும் அண்ணாமலைக்காக கூவக்கூடிய ஒரு கூட்டம் உருவாயிருக்கும். இதன் மூலமாக சேர்த்த பணம் கையில் இருக்கும். இதை வைத்து ஒரு சிறிய கட்சியை கடைசி வரைக்கும் இன்னொரு 20 வருடத்திற்கு கூட அண்ணாமலையால முடியும். இதுதான் அடிப்படை லாஜிக். இப்பதான் அவர் கட்சியில சேர்ந்திருக்கிறார். ரஜினி கட்சி ஆரம்பிப்பதாக சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் அது நெருங்கி வரக்கூடிய பலம் விளக்கக்கூடிய சமயத்துல தமிழறியும் மணியனையும் அர்ஜுனமூர்த்தி என்கிற நபரையும் 2 பக்கம் வைத்துக்கொண்டு நான் கட்சி தலைவர், இவங்க தான் நடத்த போறாங்க, மாப்பிள்ளை இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்றை சொன்னார். அப்பவே எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. தமிழறிவு மணியனாவது தமிழ்நாடு கண்ட மிகச்சிறந்த புரோக்கர்களில் ஒருத்தர், பல காலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பரிச்சயமான ஒரு பல்லிழுத்த முகம்னு வைங்க. அர்ஜுனமூர்த்தி யாருன்னே தெரியாது. திடீர்னு ஒரு ஆளை கூட்டிட்டு இவர் பயங்கரமான ஆளு, இவர் தான் பண்ண போறாரு, பல்ல காட்டிட்டு உட்காருங்கன்னு சொன்னா ரசிகர்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த அர்ஜுனமூர்த்தியை யார் அனுப்பியது அப்படின்னா, இவர் கட்சி ஆரம்பிக்கும் ஆசையை ஊத்தி மூடணும்னா அவர் மறுபடியும் போய் தட்டின வீடு எது? இப்ப எங்க பொறுப்புல இருக்காரு? பிஜேபியில வந்தாரு, திரும்ப பிஜேபிக்கே போயிட்டார். அப்போ ரஜினிகாந்தை இயக்குவதற்காக பாஜக டெபுடேஷன்ல போட்ட ஆசாமி தான் அர்ஜுனமூர்த்தி. இதுதான் இவர்களுடைய பேட்டர்ன். இது எல்லா பெரிய நடிகர்களையும் வைத்து பாஜக திட்டமிடக்கூடிய ஒரு பேட்டர்ன். ரஜினியோ விஜயோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக அவர்கள் பிடித்து வைத்த களிமண் தான். அவர்களுக்கு தனிப்பட்ட நோக்கம் என்பது அரசியல் நோக்கம் கிடையாது. அதாவது சம்பாதிப்பது, அதிகாரத்தை அடைவது, தனக்கு கூடக்கூடிய கூட்டத்தை பார்த்துவிட்டு இவர்களெல்லாம் ஓட்டு போட்டால் நாம் முதலமைச்சராகலாம், பிரதமராகலாம் கனவு காணுவதுங்கிறதெல்லாம் ஓகே, அது எல்லா பெரிய நடிகர்களுக்குமே இருக்குன்னு வைங்களேன். ஆனால் தமிழ்நாட்டுடைய சூத்திரர்களை, சூத்திர அரசியலை ஒழிப்பது என்கிற கொள்கை நோக்கம் ரஜினிக்கோ அஜித்துக்கோ விஜய்க்கோ யாருக்குமே இருக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவங்க அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்து வந்தவங்க இல்ல. அவங்க ரொம்ப இளம் வயதிலேயே சினிமா நடிப்புக்குள் கைதட்டல்களையும் ஆர்ப்பரிப்புகளையும் மட்டுமே பார்த்து ஒரு மன்னர் மனநிலைக்கு வந்திருப்பவங்க. அவர்களுக்கு தமிழ்நாட்டில் சூத்திர அரசியல் என்ற ஒன்று 70 ஆண்டு காலமாக சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, அதை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு RSS சாகா சிந்தனையெல்லாம் அவர்கள் மனதுல இருப்பதற்கான இன்னும் பிரபல சங்கியாக கருதப்படக்கூடிய ரஜினிகாந்துக்கே அவ்வளவு தீவிரத்தன்மை இல்லைங்கிறனாலதான் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்காம ஓடி போயிட்டார். இப்போ இது மாதிரியான ஆட்களை வைத்து பாஜக இந்த நடிகர்களை வளைப்பதற்கான காரணம், இவர்கள் அந்த பாதையில் போகவில்லை என்றாலும் கூட அதை போக வைப்பதற்கு உடன் இருந்து சங்கி பாதையில் வழி நடத்துவதற்கு ஆட்கள் வேண்டும். அதற்கு நீ கூடவே இருக்க வேண்டும். அவனுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நீ தீர்மானிக்க வேண்டும். விஜய்க்கு தமிழ்நாட்டுடைய திராவிட அரசியல சூத்திர அரசியல ஒழிக்கணுங்கிறதுல எந்த ஸ்கூல் ஆஃப் தாட் அவருக்குள்ள இருக்கு? எதுவுமே கிடையாது. இவர்கள் நான் போய் அந்த வேலையை செய்வார்கள், அது உடனிருந்தே செய்ய வேண்டும்ங்கிறது பாஜகவுடைய திட்டம். இதையெல்லாம் நான் தாவேகா அல்லது விஜயை பற்றி சொல்வதற்காக பேசுவதே அல்ல. பாஜக என்கிற கட்சி, இந்துத்துவா என்கிற சித்தாந்தம் எவ்வளவு தீவிரமாக இந்தியா முழுக்க ஆண்டாலும் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும்ங்கிறது ஆட்சியை பிடிப்பதற்கு மட்டுமல்ல, அந்த மண்ணை கடைசி வரைக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான ஒரு நீண்ட கால திட்டம். அதற்கு எவ்வளவு வேலை செய்யறாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு தான் இந்த மேட்ரு. உதாரணத்துக்கு சொல்லணும், இது தாவேகாவுக்கோ விஜய்க்கோ அல்ல, அவர்களுக்கு இது ஒரு விஷயம் கிடையாது. இன்றைக்கு அரசியல் இருக்கிறாங்கன்னா 10 வருடம் கழித்து இப்படி ஒரு கட்சியோ, அது ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ், அவ்வளவுதான். அது வழியாக உள்ள நுழையணும் தான் அவங்க முயற்சி பண்றாங்க. இந்த ஆள் நாளை வர்த்தாமமே டூர்னு கிளம்பும் போது விஜய் ரசிகர்கள் தலையில் துண்டோடு அமர்ந்திருப்பார்கள், அதற்கும் திமுகவை திட்டுவார்கள் வைங்க, அது வேறு. ஆனால் நாம் இதில் பார்க்க வேண்டியது இந்த ஆசாமியுடைய அரசியல் என்ன. இன்றைக்கு கட்சியில் சேர்ந்திருக்கும் போது அதை பேச வேண்டிய தேவை என்ன இருக்குன்னா, இவருடைய அரசியல் என்ன? ஒரு 2 லைன். ஒரு விஜயகாந்த் கட்சிக்கும் சரி, விஜயுடைய கட்சிக்கும் சரி,
அது அவருக்கு பின்னால் அணிந்திருந்தவர்கள், அவங்க பின்னாடி விஜய் வராருன்னு அந்த ஒரு இடத்துக்கு பைக்கில் போகிற பசங்க, இவங்கெல்லாம் யாருன்னா ரசிகர்களாக இருந்து போகிறவங்க. இதுதான் வந்து புஷி ஆனந்த் சொல்கிறதும், இவங்க தான் வரணும்னு சொல்கிறது. ஆனால் யாரோ சம்மந்தமே இல்லாமல் வாழ்க்கை முழுக்க வந்து வேலைக்கு போய் அரசு சம்பளம் வாங்கிக்கிட்டு காரில் பயணம் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் வந்து திடீர்னு வருவாராம். வந்தோடனே அவருக்கு வந்து கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர்னு ஒரு பதவியை கொடுப்பியா, நீ வந்து தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சுக்கன்னா, அப்போ உன் கூடவே இருந்து இவ்வளோ நாள் உழைச்சவனுக்கும் உன்னை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் நீ என்ன பண்ணியிருக்க? அப்போ இதுக்கு நோக்கம் வந்து என்னென்னா RSS. சிம்பிள். விஜய் ரசிகர்கள் 4 வருடங்களுக்கு முன்பு விஜயுடைய அரசியல் ஆசையெல்லாம் எதுவும் பெரிதாக வெளிப்படையாக தெரிவிக்காத ஒரு சூழல், திமுக மீது வன்மம் கொண்டு சுத்தி நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல. கடைசியாக விஜயோடு அரசியல் ரீதியாக பகைமை கொண்ட ஆள் ஜெயலலிதா. அதற்கு பிறகு பாஜக, ஜோசப் விஜய்னு சொல்லி அந்த சமயத்துல பிரச்சனை பண்ணு. இந்த 2 அரசியல் கட்சிகளையும் தன் தலைவனுக்கு குடைச்சல் கொடுப்பதாக நினைத்து அவர்கள் திட்டுவதை அவர் ஓட்டு போட வரும்போதே கருப்பு சோப்பு சைக்கிள்ல வந்தாருன்னு தானே விஜய் ரசிகர்கள் எடுத்து போட்டாங்க. திமுக தொண்டர்களுக்கும் விஜய் மீது எந்த விமர்சனமும் கிடையாது. விஜய் ரசிகர்களுக்கும் அரசியல் எதிரியாக திமுகவை பார்க்க வேண்டிய தேவையே எதுவும் கிடையாது. இத்தனைக்கும் ஒட்டுமொத்த திரைத்துறையும் எம்ஜிஆருடைய அடிமைகளாக இருந்த காலகட்டத்தில் டி ராஜேந்தரும் S.A. சந்திரசேகரும் மட்டும் கலைஞருடைய வார்ப்புகளாக பார்க்கப்பட்டார். அதிலும் S.A. சந்திரசேகர் தொடர்ச்சியாக கலைஞர் கதைவசனத்தில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக சொல்கிறார்கள் 11 வருட கூப்புன்னு இந்த சமயத்தில் தீவிர அரசியல் படங்கள் அவர் எழுத எதிர்த்து. இப்படியான ஒரு பின்னணி இருக்கக்கூடிய நடிகருக்கு அவருடைய ரசிகர்கள் கிட்டத்தட்ட 1.5-2 ஆண்டுகளில் திமுகவை ஒழிப்பதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் அப்படின்னு அவர்களை சொல்ல வைத்தது எது? இது மாதிரியான ஆட்களை வைத்து வழி நடத்தப்படுகிற அந்த ஐடியா தான். அதை இன்றைக்கு அவர்கள் சாதிக்கிறார்கள். இந்த மாதிரி ஆட்களுடைய அரசியல் என்ன என்பதை அவர்கள் யாருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் வைத்து நீங்க கண்டுபிடிக்க முடியாது. மோடி கூட தான் அம்பேத்கருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவாரு. ஏன் இந்த தாவேகாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் விசிகாவில் இருந்த வரைக்கும் அம்பேத்கர் பேரன் போல நான் பேசிட்டு நீ கேளுங்க, அம்பேத்கரா அவர் ஈரோடு பக்கம் இருக்காரா தூத்துக்குடி பக்கம் இருக்காரான்னு கேட்பாரு. பேரை கூட தலித்தை முதலமைச்சராக்குவதான் குறிக்கோள்னு பேசுறேன். இப்ப சொல்லுங்களேன். இவர்களை எங்க அடையாளம் காணணும்னா இந்த இவருடைய பிளாக் ஸ்பாட் ஒன்று இருக்கு, அதையும் பிரிண்ட் கட்டுரையில அதையும் எடுத்து போட்டிருக்காங்க. இவருடைய அரசியல் நிலைப்பாடு எந்த அளவில் இருக்கிறது. இவருடைய பிளாக் ஸ்பாட் பேரே அருண்ஜி, இவருடைய பேர் அருண்ராஜ், அவருடைய இனிஷியல் KG. இந்த பிளாக் ஸ்பாட்டுடைய பேர் சங்கிகள் பயன்படுத்தாங்களா GJI, அருண்ஜி ஸ்பீக்ஸ். சரி, அதை வச்சு நம்ம டீகோட் பண்ண வேணாம்னு வைங்க. உள்ளுக்குள்ளேயே நடத்திட்டு இருக்காரு. அதில் வந்து கடந்த காலங்களில் பல்வேறு அரசியல் விஷயங்கள்லாம் எழுதியிருக்காரு. நானும் ஆல்மோஸ்ட் வந்து சர்ச் போட்டு எல்லாத்தையும் பார்த்தேன். அதில் ஹிந்துத்துவா, ஏன்னா 2016 ஆக்டிவா எழுதியிருக்காரு. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகும் எழுதி கொண்டே தான் இருக்கார். அதில் ஹிந்துத்துவாவை பற்றியோ மத அரசியலை பற்றியோ சாதி ரீதியான பிரச்சனைகளை பற்றியோ எல்லாம் எதுவும் கிடையாது. மாறாக அவர் வந்து ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கும் தாட் ப்ராசஸை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார். இன்னோவேட்டிவ் சொல்யூஷன் ஃபார் அ பெட்டர் இந்தியா அப்படின்னு ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்தியாவுக்கு பாராளுமன்ற ஜனநாயக அமைப்பு முறை தேவைன்னு நினைத்து தான் ஃபவுண்டேஷனல் ஃபாதர்ஸ் அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவை ஊழலற்றதாக மாற்றுவதற்கு பாராளுமன்ற ஜனநாயக முறையை ஒன்றியத்தில் மட்டும் வைத்துக்கொண்டு மாநிலங்களை எல்லாம் பிரசிடென்ஷியல் ரூலுக்கு கொண்டு வர வேண்டும். அதாவது RSS அடிப்படை சித்தாந்தமே அதான். எல்லா மாநிலங்களையும் கலைத்து விட்டு 900 மண்டலங்களை மாற்றணும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கள் நேரடியாக பிரதமருடைய கண்ட்ரோலுக்கு வந்து அவர்களிடம் ஆட்சி அதிகாரம் அத்தனையும் இருக்க வேண்டும்ங்கிறது தான் பாஜகவுடைய RSS உடைய அடிப்படை. இது மாநிலம் என்ற ஒன்றுக்கு தனியாக பாலிசி டிசிஷன் எடுக்கக்கூடிய உரிமையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. சரி, இவர் பிரசிடென்ஷியல் அரசியல் ஜனநாயகம் வேண்டும்னு விரும்புறாருன்னா அது என்ன மாநிலத்துல மட்டும் ஊழல் ஒழிக்கிறது, ஒன்றியத்துல ஊழல் ஒழிக்க வேண்டாம்? நான் சிம்பிளா கேட்கிறேன், ஊழல் என்பது மேலிருந்து கீழாக ஒழிச்சா ஈஸியா ஒழிக்க முடியுமா, கீழிருந்து மேலாக ஒழிச்சா ஈஸியா ஒழிக்க முடியுமா? உச்சத்துல ஒழிச்சா அதோட இம்பாக்ட் கீழே வரைக்கும் வரும். அது என்ன கீழே மட்டும் சுத்தம் பண்றாங்கிறது? மேலதானே உயர்ந்துக்க முடியும். முட்டிங்கால சேவிங் பண்ணா போதுமாடா? அதான். அப்போ அவர் அதற்கு வந்து ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார். அரசியல்ல நாடாளுமன்ற முறையை மையத்தில் தக்க வைத்துக் கொண்டு மாநில அளவில் ஜனாதிபதி முறைக்கு மாறுவோம். இந்த பரிசோதனையை முயற்சிக்க வேண்டிய நேரம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஜனாதிபதி முறையில் சில குறைபாடுகள் இருந்தாலும்
இந்த குறைபாடுகள் என்னன்னா சர்வாதிகாரத்தன்மையெல்லாம் வருமாமா. அது இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய பல்வேறு நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அது வந்து தீவிரமாக பரிசீலிக்கப்பட வேண்டிய நன்மைகள் அவை. மாநில அளவில் ஜனாதிபதி முறைமையில் தலைமை நிர்வாக அதிகாரி அல்லது முதலமைச்சர் மாநிலத்தை ஆள வேண்டும். அவருக்கு வந்து அரசியல் கட்சிக்காக ஓட்டு போடுறாங்கல்ல, மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க? திமுக ஆளணும் அதிமுக ஆளணும்னு ஓட்டு போடுறாங்க. அந்த வேட்பாளரை பத்தி அவர்களுக்கு பெரிய ஐடியா கிடையாது. இந்த வேட்பாளர் அந்த தலைவருக்கு விசுவாசமாக இருக்கிறாருங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஓட்டு போடுறாங்க. அதனால அந்த வேட்பாளரை பத்தி இப்பயும் கவலை இல்லை. நான் சொல்ற ஐடியாவை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கனாலும் கவலை இல்லை. நேரடியாக மக்கள் வந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கு ஓட்டு போட்டு விடலாம். அவர் கட்சி சார்ந்தவராகவே இருக்க தேவையில்லை. துறை நிபுணராக ஒருவர் வந்து எக்ஸிகியூட்டிவ் பவர்ல இருக்கணும். அது ஒரு ஐஆர்எஸ் முடித்தவராக கூட இருக்கலாம். அவர் பெயர் அருண்ராஜா கூட இருக்கலாம், ஆர்ஜியாக கூட இருக்கலாம், கேஜியாக கூட இருக்கலாம். இதத்தான் அவர் வந்து பக்கத்து இலைக்கு பாயாசம் ஊத்தும்பாங்கல்ல, அதான் அவரு சொல்ல வர்றார். ஒன்றியத்தில் வந்து இந்த பிரச்சனையே இல்லையா, எல்லாம் சுபமஸ்து அப்படிங்கிற மாதிரி இருக்கான். மாநிலத்தை இது மாதிரி சரி பண்ணிட்டோம்னா, இந்த வடிவேல் சொல்லுவான், இங்க இருக்க தமிழ்நாட்டை கொண்டு போய் அங்க டெல்லி பக்கத்துல வச்சுட்டோம்னா மொத்த அதிகாரத்தையும் எடுத்துடலான்னு. இது மாதிரியான ஒரு ஐடியாவை அவர் வந்து முன்வைக்கிறார். இது வந்து அடிப்படையில ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் இந்தியா. இந்த ஜனநாயகப்படுத்தப்படுவது எனக்கு அதிகாரம் வரும் வரைக்கும், எனக்கு கீழே அது போயிடக்கூடாது. பாஜகவுக்கும் ஜனநாயகம் தான் தேவை. இல்லைன்னா இவங்க போய் ஆட்சி அதிகாரத்தில் ஜனநாயகம் இல்லைன்னா இந்துத்துவ சக்திகள் எப்படி அதிகாரத்தில் இருக்க முடியும்? ஜனநாயகம் வேண்டும், அது எங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் வரைக்கும் வேண்டும், மாநிலத்துக்கு அது இருக்கக்கூடாது. இது ஒரு சங்கி பியூரோக்ராட் மனநிலை. இந்த பியூரோக்ராட்டுகள் எல்லாம் சேர்ந்துதான் UPA 2 ஆட்சி காலத்தில் எல்லா பழிகளையும் இந்தியா நாசமாக போய்விட்டது, அத்தனைக்கும் காரணம் காங்கிரஸ் பழியை சுமத்தி பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தார். அதற்கு பிறகும் இவர் இத்தனை வருடம் பிளாக் எழுதியிருக்காரு. இந்த பாஜகவுடைய 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் இந்தியா எந்த லட்சணத்தில் இருக்குன்னா அவர் எதுவும் சொல்ல காணும். இப்ப நல்லா இருச்சு போல இருக்கு. அப்ப இருந்த பிரச்சனை எல்லாம் இப்ப சரியாயிருச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீ பாஜக போயிருக்கணும். இன்னொன்னு சொல்றாப்ல, அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் நாம பலமுறை விதந்து ஓதிய கடைக்கோடி மனிதனுக்கு நேரடியாக உண்மையிலேயே தேவைப்படுபவனுக்கு பணத்தை தினசரி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நடைமுறை சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே இல்லை. முதன்முறையாக அதை சாதித்தது மன்மோகன் சிங்குடைய அன்றைய அரசு. இன்றைக்கு அதுக்கு வேலை கூட செய்ய தேவையில்லை, குடும்ப தலைவிகளுக்கு நேரடியாக இந்த 1000 ரூபாயை உரிமை தொகையாக கொடுப்போம்னு திமுக செயல்படுத்தி வருது. பல்வேறு மாநிலங்களும் அதை தொடர்கிறார்கள். இவர் அதன் மீது தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார். சோம்பேறித்தனத்தை மக்கள் மத்தியில் அதிகரிக்கிறது, வேலையே செய்யாமல் காசு பார்க்கிறார்கள். இவருடைய கோபம் இந்தியாவின் 90% சொத்துக்களை ஆளுகிற வர்க்கம், கார்ப்பரேட் ஒரே ஒரு பர்சன்ட் தான் இருக்கான், அவன் மேல இல்ல, அவங்க மேல இல்ல. NREGS வேலைக்கு போகக்கூடிய NREGS வேலையில் பஞ்சாயத்து பிரசிடென்ட் பொண்டாட்டிகள்லாம் போய் வாங்குறாங்கன்னு யாராவது சொல்லி பார்த்திருக்கீங்களா? அது இவங்க சொல்றது இல்ல. வயக்காட்டுல உட்காந்து வாங்குறாங்க, களத்துமேட்டுல உட்காந்து சும்மா உட்காந்து காசு வாங்குறாங்க. அவர்கள் மீது இவருக்கு கோபம். இதெல்லாம் வந்து இவருடைய அரசியல் என்ன அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன சாம்பிள். அடிப்படையில் அதிகாரிகளுடைய ஆட்சி, அதை விரும்பக்கூடிய அரசியல் தெரிந்த, இவரெல்லாம் எதுவும் தெரியாத ஆட்கள்லாம் கிடையாது, எல்லாம் தெரிஞ்ச, ஆனால் அது சங்கித்தனமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மூளை இவருக்கு இருக்கிறது. இப்படியாப்பட்ட நபரை விஜயை வழிநடத்துவதற்காக விஜய் தேர்ந்தெடுத்தாரா அல்லது மாஸ்டர்கள் தேர்ந்தெடுத்து டெல்லியிலிருந்து அனுப்பினார்களா அப்படிங்கறதான் கேள்வி. இந்த இரண்டில் எது உண்மையாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள்ல தெரிஞ்சு போயிடும். பொதுவாகவே திமுக ஆட்சிக்கும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆட்சிக்கும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் பல்வேறு பிராந்திய கட்சிகள் உருவாகியிருக்கின்றன, ஆட்சி நடத்தி இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கின்றன. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் திமுக ஆட்சி நடக்கும்போது மட்டும்தான் குறிப்பாக அதிகாரிகள் பாலிசி டிசிஷன் எடுக்க முடியாது. பாலிசி டிசிஷன் எடுக்க வேண்டிய வேலை முதலமைச்சருடையது, கட்சியுடைய, கட்சி எதையெல்லாம் மக்கள் மத்தியில் பேசியதோ அதை செயல்படுத்துவது முதலமைச்சருடைய வேலை. அதை அவர் சொல்லுவதற்கான பாசிபிலிட்டிகளை உருவாக்கி வேலை செய்ய வேண்டியது மட்டும்தான் அதிகாரிகளுடைய பணி. இதுதான் கலைஞரும் அண்ணாவும் இன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர்களும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மெத்தட். இது ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத மாடல். பாலிசி என்பது அதிகாரிகள் மட்டத்தில் நிர்ணயிக்கப்படுவது.
அதனுடைய நல்லது கெட்டதெல்லாம் முதலமைச்சரிடம் சொல்லப்படும். அதில் இருக்கக்கூடிய நல்லதை உத்தேசித்து அவர் செய்வார், செய்யாமல் போவார். இவ்வளவுதான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நடைமுறை. இந்த நடைமுறை மாறி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம், அதுவும் திமுக ஆட்சி காலத்தில் மட்டும் அது செயல்படுத்தக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இங்கே இது மாதிரியான ஆட்கள் விரும்புவது இதை ஒழிக்க வேண்டும். இப்படி ஒரு மாடல் இருக்குல்ல, இந்த மாடலை ஒழிக்கணும். இந்த மாடல் சரியா தப்பாங்கிறது இந்தியாவுடைய வளர்ச்சி குறியீட்டுகளில் மாநில வாரியாக பட்டியலிட்டீங்களா, தமிழ்நாட்டுடைய இடம் எங்கே இருக்குதுங்கிறத வச்சு இந்த மாநிலம் 60 ஆண்டுகளாக குறைந்தது ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் 5 ஆண்டுக்கும் ஒரு முறை மாறி மாறி வரக்கூடிய திமுக ஆட்சியில் இதை செய்ததால் நடந்திருக்கிறது. நடக்காம கூட இருக்கலாம், ஆனால் இங்கு இதை செய்திருக்கிறோம். இதற்கான ரிசல்ட் அந்த பட்டியலில் தெரியுது. நீங்க என்ன அடிப்படையில் இதை ஒழிக்க வேண்டும்? ஜனநாயகமயப்படுத்தலை தடுக்க வேண்டும். சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் லெவலில் இருந்து ஒரு மாநிலத்தை வழிநடத்த வேண்டும். பாலிசி டிசிஷன்களை இது போன்ற ஆட்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறாங்கன்னா என்ன பிரச்சனைனா, இவர்களுக்கு இந்த அதிகாரிகளுக்கு அடிப்படையில் வரக்கூடிய தெனாவட்டுக்கான காரணம், நான் படித்தேன், அது என்னுடைய திறமை, நான் இன்றைக்கு அடைந்திருக்கக்கூடிய பதவி என்பது என்னுடைய சுய உழைப்பாலும் அறிவாலும் கிடைத்தது. இதற்காக எவனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. குறிப்பாக கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை ஜனநாயகத்தில் பெற்றிருக்கக்கூடிய மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. எனக்கு 58 வரை சர்வீஸ் இருக்கு. அது வரைக்கும் நான் நினைச்சதை செய்வேன். இதுதான் அதிகாரிகளுடைய பேசிக் மைண்ட் செட். திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், எந்த கட்சியாக இருக்கலாம். ஜனநாயகத்தில் இப்படி ஒரு தலைவர் சிந்திக்க முடியாது. ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை நீங்கள் மக்களை போய் சந்திக்க வேண்டும், மக்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். இன்றைக்கு சித்தராமையா சொல்லுகிறார்ல, நான் உள்ள இருந்தேங்க, எனக்கு வெளியே என்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்கிட்ட தகவலை கொண்டு வந்து சொல்லல. ஒரு அதிகாரிக்கு இதை சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. என்ன செய்வேன்? டிரான்ஸ்ஃபர் தானே பண்ணுவேன். இந்த மனநிலை தான் ஆங்காரத்துடைய தொடக்க புள்ளி, சர்வாதிகாரத்துடைய ஆணி வேர். இது இவர்களுக்கு விருப்பமானது. அதைத்தான் இவங்க தங்களுடைய உள்ள கிடைக்கையாக வெளிப்படுத்துறாங்க. ஆனா என்ன, இந்த மைண்ட் செட்டோட திமுக மாதிரியோ அல்லது அதிமுக மாதிரியோ கூட ஒரு கட்சியில் போய் இணையணுங்கிற ஒரு ஆர்வமே அவங்களுக்கு வராது. ஏன்னா இங்கே செல்ஃப் எடுக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். யாரை மண்டையை கழுவ முடியுங்கிறது, பாஜகவில் உள்ளே போய் அண்ணாமலையால் போய் ஒரு 2 வருஷத்தில் போய் பதவி வாங்கிட்டு அதனுடைய தலைவராக இருந்து 2000 கோடியை போட்டு ஓரம் போய் உட்காந்துக்க முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி திடீர்னு ஒரு கட்சிகள் உள்ளே வந்துட்டு உடனே கொள்கை இருக்குதா இல்லையா, அவங்களுக்கு என்ன கணக்கு வழக்குன்னு இவனுக்குமே தெரிய மாட்டேங்குது. அந்த கொள்கையை தான் இவ்வளோ நேரம் சொன்னேனே, அதுதான் கொள்கையே இந்த லட்சணம் இருக்கு. அது இந்த ஆளோட கொள்கை எங்க விற்கணுங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிராவல் பண்ணிக்கிறாங்க. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ்